தென் நம்ம ஹீரோவை பத்தின ஒரு சில முக்கியமான உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்கிற அந்த நியூஸ் பேப்பர் கிளப்போட பிரசிடென்ட் ஹோஸ்ட் கிளப் இருக்கிறதுனால தான் நம்ம நியூஸ் பேப்பர் கிளப்பை ஒரு பைய கூட மதிக்க மாட்டான். நான் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாம கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரே நாள்ல ஹோஸ்ட் கிளப் இருந்த இடம் தெரியாம அழிச்சு காட்டுறேன்னு சொல்லி ஏதோ பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வழியா போயிட்டு இருக்க நம்ம ஹனி, அதாவது அனிமி கியூட் பாய் இருக்கான்ல, அவன் இதெல்லாம் கேட்டுட்டு யார் அடிக்கிறதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கியூட்டா கேட்கவும் டக்குன்னு அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி, அதாவது கடத்திட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அவனுக்கு சாப்பிட நிறையவே விதவிதமான டேஸ்டியான கேக்கெல்லாம் கொடுத்து, நாங்க இப்படி ஒரு காரியம் பண்ணதுக்கு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க சீனியர், நாளைக்கு நாங்க ஹீரோவை பத்தின இந்த ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ற வரைக்கும் நீங்க இங்க தான் இருந்தாகணும், அதுக்காக நாங்க உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் டெசர்ட் தர ரெடியா இருக்கோம்னு சொல்ல, இவனுமே பல்ல இழிச்சுக்கிட்டு ஓகே ஓகே சாப்பாடு தானே நான் தாராளமா இங்க இருக்கேன்னு சொல்ற மாதிரி சொல்லி எல்லாரையும் டைவர்ட் பண்ணி டக்குன்னு அவன் மொபைல்ல இவங்க பேசுற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படி இருக்கச்ச நான் காலையில ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்தே ஹனியை பார்க்கல, நீங்க யாராவது பாத்தீங்களா, ஹனியை காணும்னு சொல்லி நம்ம ரகட் பாய், அதாவது இவன் பேரு மோரி, சோ நம்ம மோரி பயங்கரமா பதறி போய் ஹனியை காணும்னு பரிதவிக்கிறான். இதை பார்த்துடுற நம்ம ஹீரோயின், நானுமே இந்த ஹோஸ்ட் கிளப்புக்கு வந்த நாள்ல இருந்தே நோட் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்காக மோரி என்ன ஹனி என்ன மேல இவ்வளோ பாசமா இருக்காங்கன்னு ஹீரோயின் கேட்க, ஏன்னா மோரியும் ஹனியும் கசின்ஸ், ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அதுலயும் வம்சாவளியா ஹனியோட ஃபேமிலிய மோரியோட ஃபேமிலி தான் பாதுகாத்துட்டு இருக்காங்க, அதனாலதான் ஸ்கூல்ல கூட நன்றி மறக்காம மோரி எப்பயுமே ஹனி பக்கத்துல இருந்துட்டு இருக்கான்னு கண்ணாடி சொல்லவும், ஏன் ஹனி என்ன அவ்வளோ வீக்கான பர்சனானு ஹீரோயின் கேட்க, யாரு ஹனியா, உனக்கு தெரியாதுல, ஹனி இன்டர்நேஷனல் ஜூடோ சாம்பியன், தன்னோட ஃபேமிலி ப்ரைடை காப்பாத்துறதுக்காக கராத்தே ஜூடோலாம் கத்துக்கிட்டான், பட் பொதுவா அவனுக்கு கியூட்டான பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், ஈவன் அவனுமே பயங்கர கியூட்டான கேரக்டர் தான், ஆனா தன்னோட ஃபேமிலி ப்ரைடுக்காக எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒரு முரடனா வாழ்ந்துட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ அவனை மீட் பண்ணி அவனுக்கு பிடிச்ச மாதிரி நிறையவே கியூட்டான பொருட்கள்லாம் கொடுத்து, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழணும்னா எங்க ஹோஸ்ட் கிளப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு இன்வைட் பண்ணா. ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஹனி எங்க கிளப்ல வந்து ஜாயின் பண்ணா, அவன் பின்னாலேயே மோரியும் வந்துட்டான்னு நடந்த எல்லாத்தையும் நம்ம கண்ணாடி ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அவனோட பாட்டி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லி கூப்பிட்டதுனால நம்ம ஆளு ஆசையா சந்தோஷத்துல பாட்டியை மீட் பண்ண போகும்போது நிறைய பொக்கே அப்புறம் இந்த கேக்கெல்லாம் வாங்கி எடுத்துட்டு போறான். இங்க இந்த நியூஸ் பேப்பர் கிளப்பை சேர்ந்த பசங்க நம்ம ஹனியை கடத்தி வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அவனை பேச விடாம கண்ட்ரோல் பண்றதுக்காக நிறையவே கேக்கெல்லாம் சாப்பிட கொடுக்கறத பார்த்து தாங்கிக்க முடியாத அதே கிளப்பை சேர்ந்த இன்னொரு பொண்ணு மனசு கேட்காம மோரியை மீட் பண்ணி, இந்த மாதிரி ஹனியை எங்க ஆளுங்க தான் கடத்தி வச்சிருக்காங்க, சாப்பிட நிறையவே கேக் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா இதனால அவர் உடம்புக்கு எதுனா பிரச்சனை வரும்னு சொல்ல, உடனே நம்ம ஆளுங்க எல்லாரும் ஹனியை காப்பாத்துறதுக்காக கிளம்புறாங்க. ஆனா அவன் என்னன்னா அங்க இருக்கிற எல்லா கேக்கையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு, அவ்வளவுதானே இப்ப நான் போலாமான்னு கேட்டு எழுந்திரிக்கவும், அந்த நியூஸ் பேப்பர் கிளப்போட பிரசிடென்ட் ரெஸ்லிங் கிளப்பை சேர்ந்த பசங்களை வச்சு ஹனியை பயமுறுத்த ட்ரை பண்றான். பட் நம்ம ஆளுதான் கராத்தே குன்ஃபுலாம் நேஷனல் சாம்பியன் ஆச்சே, ஸோ ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாம எல்லாரையும் அடிச்சு பொழக்க ஆரம்பிச்சிடுறான். பத்தாவதுக்கு நம்ம ஆளுங்களுமே வந்துடுறாங்க. அதுலயும் நம்ம மோரி டேக்வாண்டோல நேஷனல் சாம்பியனாமா, ஸோ நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த ரெஸ்லிங் கிளப்பை சேர்ந்த பசங்க எல்லாரையும் அடிச்சு துவச்சி பறக்க விடுறத பார்த்து பயந்து போயிடுற நியூஸ் பேப்பர் கிளப்போட பிரசிடென்ட், ஐயா என்ன மன்னிச்சிருங்க, யானா திரும்ப இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கே இருந்து ஓடிடுறான். அப்போதான் நம்ம ஹீரோயின் அங்க நம்ம ஹீரோவை பத்தின ஒரு ஆர்டிக்கலை படிச்சு பாக்குறா. அதுல நம்ம ஹீரோ மிஸ்ட்ரஸோட பையன்னு போட்டிருக்கு. இதை பத்தி கண்ணாடி கிட்ட வந்து கேட்கும்போது, ஆமா உண்மைதான், ஹீரோவோட அப்பாவை ஒரு பெரிய பிசினஸ் டீலுக்காக ஹீரோவோட பாட்டி ஒரு பணக்கார லேடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பட் ஹீரோவோட அப்பாவுக்கு அந்த லேடியை சுத்தமா பிடிக்கல. அப்படி இருக்கும்போது தான் ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக பிரான்ஸுக்கு போயிருக்கும் போது அங்க நம்ம ஹீரோவோட அம்மாவை மீட் பண்ணி ரெண்டு பேரும் லவ் பண்ணி யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுமே பிறந்தான். தென் கொஞ்ச நாள்லயே ஹீரோ அப்பாவுக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் காரணமா டிவோர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஹீரோவோட அப்பா நம்ம ஹீரோவையும் அவனோட அம்மாவையும் தன்னோட அஃபிஷியல் ஃபேமிலின்னு அனௌன்ஸ் பண்றதுக்காக பாரிஸ்ல இருந்து ஜப்பானுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. பட் அவங்கள ஏத்துக்க முடியாத ஹீரோவோட பாட்டி கோபத்துல ஹீரோவையும் அவனோட அம்மாவையும் திரும்ப பிரான்ஸுக்கே அனுப்பி வச்சுட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவோட அப்பா கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம நம்ம குடும்பத்தோட அடுத்த வாரிசு ஹீரோ மட்டும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை இப்ப ஜப்பான்ல வளர்த்துட்டு இருக்காரு. அது பிடிக்காம தான் பாட்டி ஹீரோ கிட்ட எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப உங்க குடும்ப சொத்து எல்லாமே பாட்டி பேர்ல தான் இருக்கு. ஸோ அவங்கள தாண்டி நம்ம ஹீரோவோட அப்பாவால எதுவுமே பண்ண முடியல. அதனால ஹீரோவும் அவனோட அம்மாவும் பிரிஞ்சிருக்காங்கன்னு நடந்த எல்லா விஷயங்களையும் நம்ம கண்ணாடி ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறான். இதுல இருந்தே நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ ஒரு குடும்பத்துக்காக எவ்வளோ ஏங்குறான், அதுக்காக தான் தன்னை ஒரு பொண்ணு மாதிரி பாத்துக்கிறான். ஈவன் இந்த ஹோஸ்ட் கிளப்ல இருக்கிற எல்லாரையுமே தன்னோட குழந்தைங்க மாதிரி ரொம்ப பத்திரமா பாதுகாப்பா அன்போட பாத்துக்கிறாங்கிறதுமே புரியுது.
கட் பண்ணா பாட்டியை மீட் பண்ணிட்டு வர நம்ம ஹீரோ மற்ற பசங்க கிட்ட, என்ன நம்ம செகண்ட் ஆனிவர்சரி பார்ட்டிக்கான எல்லா ஏற்பாடும் எப்படி போயிட்டு இருக்கு, எதுனா பிரச்சனைனா சொல்லுங்க, நான் ஆளை வச்சு பாக்குறேன். அப்புறம் இந்த ஆனிவர்சரியோட நான் இந்த ஹோஸ்ட் கிளப்பை விட்டு போக போறேன்னு சொல்லவும் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகிடுறாங்க. முக்கியமா நம்ம ஹீரோயின், நீ தானே இந்த ஹோஸ்ட் கிளப் ஒரு ஃபேமிலி மாதிரின்னு சொன்ன, அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த ஃபேமிலியை விட்டு நீ பாதிலேயே போக முடிவு பண்ணியிருக்கன்னு கேட்க, நம்ம ஹீரோ அதுக்கு பதில் சொல்ல முடியாம, உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போன்னு ஹீரோயினை ஒரு மாதிரி திட்டிடுறான். பாவம் நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஹர்ட் ஆகிடுறா. இவன் வழக்கமா இப்படியெல்லாம் யாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேச மாட்டானே, பட் இப்ப இப்படி பிஹேவ் பண்றானா, கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம கண்ணாடி, என்ன மச்சாச்சு பாட்டியை போய் மீட் பண்ணில, என்ன சொன்னாங்கன்னு கேட்கவும் நம்ம ஆளு ஒன்றும் இல்லைன்னு சமாளிக்கிறான். உண்மையை சொல்லு, ஹீரோயினை வச்சு ஏதாவது மிரட்டினாங்களான்னு கண்ணாடி கேட்க, ஆமா மச்சான் உனக்கு எப்படி தெரியும், நான் உன்னை 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், உண்மையை சொல்லு என்னாச்சுன்னு கண்ணாடி கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ இங்க இருக்கிறது ஹீரோவோட பாட்டிக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ நம்ம ஹீரோயினை கார்னர் பண்ணி, பணக்கார பசங்க மட்டும் படிச்சிட்டு இருக்க இந்த ஸ்கூல்ல ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறதுக்காக வந்த ஹீரோயின் சம்பந்தமே இல்லாம ஒரு பையன் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா, அது என்ன காரணங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதே நேரம் உன்னோட ஹோஸ்ட் கிளப்லயுமே அவ ஒரு மெம்பரா இருக்கா, நான் நினைச்சா அவ ஆள்மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஈஸியா அவளை இந்த ஸ்கூல்ல இருந்து வெளியில அனுப்ப முடியும், என்ன பண்ணி காட்டவான்னு கேட்டு மிரட்டி இருக்காங்க. இல்ல ப்ளீஸ் வேண்டாம், அப்படியெல்லாம் தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க, ஹீரோயினோட ஃபியூச்சரே இந்த ஸ்கூலை நம்பி தான் இருக்கு, நான் அவளுக்காக என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, இதுதான் நானுமே எதிர்பார்த்தேன், ஒழுங்கா இந்த ஊரை விட்டு இந்த ஸ்கூலை விட்டு இந்த நாட்டை விட்டே நீ கிளம்பி போயிரு, அதுதான் எனக்கு நிம்மதி, அப்படி இல்லைனா கண்டிப்பா நான் ஹீரோயினோட வாழ்க்கையில விளையாண்டுருவேன்னு இந்த பாட்டி மிரட்டி இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் இந்த ஹோஸ்ட் கிளப்ல இருக்கிற எல்லாரையும் தன்னோட ஃபேமிலியா தன்னோட குழந்தைங்க மாதிரி பாத்துக்கிறான் இல்லையா. ஸோ நம்ம ஹீரோயின் எக்காரணத்தை கொண்டும் கஷ்டப்படக்கூடாது, அவளோட ஃபியூச்சர் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம ஹீரோ பாட்டி சொன்ன எல்லா டீலுக்குமே ஒத்துக்கிட்டு இந்த ஸ்கூலை விட்டு ஜப்பானை விட்டே போறதுக்கு ஒத்துக்கிறான். இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதும் நம்ம கண்ணாடிக்கு என்ன ரிப்ளை பண்றதுனே தெரியல. ஏன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனை, அது மட்டும் இல்லாம ஹீரோ ஃபேமிலி பிரச்சனைங்கிறதுனால என்ன அட்வைஸ் பண்றதுனே தெரியாம திருன்னு முழிக்கிறான். அதே நேரம் ஹீரோவை நினைக்கும் போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கட் பண்ணா நம்ம ஹோஸ்ட் கிளப்போட செகண்ட் இயர் ஆனிவர்சரியுமே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நம்ம ஹீரோயின் போக விருப்பம் இல்லாமல் வீட்டில் இருக்கவும் நம்ம கண்ணாடி அவளை டைரெக்டாக மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி, ஒருவேளை நான் ஹீரோவோட இடத்துல இருந்திருந்தா கூட கண்டிப்பாக இந்த முடிவை தான் எடுத்திருப்பேன், ஆமாம் நான் எப்படி இந்த ஹோஸ்ட் கிளப்புக்குள்ளே வந்தங்கிற உண்மை உனக்கு தெரியுமான்னு கேட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம கண்ணாடியோட அப்பா பார்த்தோன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், அவருக்கு 3 பையன், 3வது கடைசி பையன் தான் நம்ம கண்ணாடி. அதனாலேயே அவனோட அண்ணனுங்க 2 பேரும் நம்ம கண்ணாடியை கொஞ்சம் கூட ஒரு பைசா கூட மதிக்க மாட்டானுங்க. ஸோ தன்னோட பொட்டன்ஷியல் என்ன திறமை என்னங்கிறத அவனோட ஃபேமிலி கிட்ட நிரூபிக்கிறதுக்காக நம்ம கண்ணாடி எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பான். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான சான்ஸ் அவனுக்கு கிடைச்சிருக்காது. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ கண்ணாடியோட திறமை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, நான் இந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட் கிளப் ஆரம்பிக்க போறேன், அதோட மார்க்கெட்டிங் சேல்ஸ் அப்புறம் இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே நீ பார்த்துக்கோ, என்னோட கணிப்புப்படி கண்டிப்பா இந்த ஹோஸ்ட் கிளப் சக்சஸ் ஆகும், இது மூலமா நாம நிறைய சம்பாதிக்கலாம், இந்த ஒரு சான்ஸை வச்சே நீ உன் ஃபேமிலி கிட்ட உன்னோட திறமையை நிரூபிச்சிடலான்னு சொல்லி ஐடியா கொடுத்துருப்பான். ஈவன் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கும். அதுலேயும் இந்த ஹோஸ்ட் கிளப்பை தாங்கி பிடிச்சிருக்கிறதே நம்ம கண்ணாடியோட அந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் திறமை தாங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணி, இது வரைக்கும் நம்ம ஹோஸ்ட் கிளப் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ண ஆக்டிவிட்டீஸ், மர்ச்சன்டைஸ், அப்புறம் இந்த கேலண்டரு, பேனா, பென்சில்னு சொல்லி நிறையவே ஆக்சசரிஸ்லாம் சேல்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் மொத்தம் இது வரைக்கும் நமக்கு 4 கோடி கிடைச்சிருக்கு. அதில் நீ எங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டிய 8 லட்சம் ரூபாய் போக உன்னோட பேரில் இப்போ நாங்கள் 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹீரோ மட்டும் இந்த ஹோஸ்ட் கிளப்பை உருவாக்கி அதில் நம்மள ஒரு மெம்பராக சேர்த்துக்கலனா கண்டிப்பாக இதெல்லாம் சாத்தியமே ஆகியிருக்காது. இந்நேரத்துக்கு நாம் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். தயவு செஞ்சு இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வந்து ஹீரோவை மீட் பண்ணு, வா வான்னு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம கண்ணாடி கிளம்பிடுறான். ரொம்ப நேரமா யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் மனசு கேட்காம சரி போய் ஹீரோவை மீட் பண்ணலான்னு சொல்லி வேகமா ஸ்கூலுக்கு ஓட ஆரம்பிக்கிறா. இன்னொரு சைடு அந்த பார்ட்டியுமே ஸ்டார்ட் ஆகிடுது. எங்க ஹோஸ்ட் கிளப்புக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்க கஸ்டமர் உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நான் இந்த வருஷத்தோட ஹோஸ்ட் கிளப்பை விட்டு ஜப்பானை விட்டே நான் போக போறேன்னு ஹீரோ சொல்ல பொண்ணுங்களாம் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஏன் என்ன காரணம்னு கேட்கும்போது, காரணம்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, திடீர்னு எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அப்போ கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோயின், நீ எதுவும் சொல்லி சமாளிக்காத, எங்களுக்கு எந்த காரணமும் வேண்டாம், நீ இல்லாம கண்டிப்பா எங்களால ஹோஸ்ட் கிளப்பை ரன் பண்ண முடியாது, பிகாஸ் நீ தான் எங்க எல்லாரோட அம்மா, நீ மட்டும் போயிட்டீனா கண்டிப்பா நாங்க எல்லாருமே தாய் இல்லாத குழந்தைகளா அனாதையாகிருவோம், ப்ளீஸ் எங்களை விட்டு போகாதுன்னு ஹீரோயின் பயங்கரமா எமோஷனலா பேசவும் நம்ம ஹீரோக்கு என்ன ரிப்ளை பண்றதுனே தெரியல. ஏன்னா இப்ப அவன் ரொம்பவே கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்கிறதுனால பதில் பேச முடியாம திணறான். அதே நேரம் நம்ம ஆளுக்கு இந்த ஸ்கூலை விட்டு போக கொஞ்சம் கூட மனசு இல்ல.
இருந்தாலும் மனசை கல்லாக்கிட்டு எனக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல, நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும்னு ரிப்ளை பண்றான். அதே நேரம் நம்ம ஹீரோ இப்படிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி சோகமா எமோஷனல் ஆகி பேசிட்டு இருக்கதை பார்த்து அவனோட பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பயங்கர வில்லத்தனமான கிளவியா இருக்கும் போல. இதை பார்த்துட்டு நம்ம கண்ணாடி, ஏ கிளவி, உன் வயசுக்கு நீ ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்க, இப்ப பாரு என்னோட பிளான்னு சொல்லி ஒரு சில முக்கியமான விஐபிஸ்லாம் கூப்பிடுறான். இவங்கெல்லாம் யாருன்னா நம்ம ஹீரோவோட ஹோஸ்ட் கிளப்புக்கு நிறையவே பணக்கார பொண்ணுங்கெல்லாம் வருவாங்கல்ல. அதில் நம்ம ஹீரோ கம்பெனி கூட டைப் பண்ணியிருக்க நிறையவே பெரிய பெரிய கம்பெனிஸோட ஓனர் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்கானுங்க. அதாவது அந்த பொண்ணுங்களோட அப்பாவெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த பணக்கார பிஸ்னஸ்மேன்லாம் இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோஸ்ட் கிளப்பை சேர்ந்த பசங்க எல்லாரையும் தாறுமாறா புகழ்றத பார்த்து பாட்டிக்கே ஆச்சரியமாகிடுது. ஒருவேளை இப்போ அவங்க நம்ம ஹீரோவை ஸ்கூலை விட்டு போக சொன்னால் கண்டிப்பாக அவங்க பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோங்கிற பயத்தில் சரி போனா போது இந்த ஒரு வருஷம் மட்டும் ஹீரோ இந்த ஸ்கூலில் படிக்கணும்னு பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் மனசு கேட்காத நம்ம ஹீரோ ஓடி வந்து இப்போ நீங்கள் இப்படி சொல்லிட்டு ஒருவேளை ஹீரோயின் வாழ்க்கையில் ஏதாவது கேர் மாற்றினீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்கவும், நான் பணக்காரி, ஸோ கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். அதே மாதிரி நீயும் இப்போ இங்கே படிக்க போகிற இந்த ஒரு வருஷத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் முக்கியமாக என் கண்ணில் படாத மாதிரி மறைஞ்சிருந்து வாழ பழகிக்கோன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. எப்படியோ ஒரு வழியா ஏதேதோ பண்ணி நம்ம ஹீரோவை திரும்ப ஸ்கூலுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுனால ஹோஸ்ட் கிளப் மெம்பர் மட்டும் இல்லை, அந்த ஸ்கூலில் இருக்கிற மற்ற எல்லா பசங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் அழகா ஒரு பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரவும் மற்ற பொண்ணுங்களாம் பார்த்து ஷாக் ஆகி, என்ன மிஸ்டர் ஹாருக்கி பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, உண்மையை சொல்ல போகணுன்னா எங்கள் எல்லாரை விட நீங்கள் தான் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லவும், நான் இப்போ போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப ஸ்பெஷலாக ஃப்ரெட்டும் ஜார்ஜும், அதாவது நம்ம ட்வின்ஸ் தான் ரெடி பண்ணாங்க, அதை உங்களுக்கு ரெப்ரசன்டேட் பண்ணுற ஒரு மாடலாக தான் நான் போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சமாளிச்சிடுறா. அதாவது நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணா அவளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஈவன் நம்ம ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோட ட்ரெஸ்ஸுக்கு மாடலாக இருந்த மாதிரியும் ஆச்சு இல்லையா. ஸோ அவள் சந்தோஷமாக அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவகிட்ட ஏதோ பேசுறதுக்காக பக்கத்தில் வரான். அப்போ மற்ற பொண்ணுங்களாம் ஹீரோயின் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்படுறதுனால நம்ம ஹீரோயின் செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, நோ நீ ஏன் கூட மட்டும்தான் டான்ஸ் ஆடணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வேகமாக வரைச்ச தெரியாமல் கால் தடுக்கி விட்டு கீழே விழுவான்னு பார்த்தா கரெக்டாக நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். எப்பட்றா, இதுதானே காலங்காலமாக எல்லா ட்ராமாலையுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை. நம்ம ஹீரோ இப்படி ஆக்சிடென்டலாக கிஸ் பண்ணதும் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சிலாம் பறக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவை லவ் பண்ணுறோங்கிறது ஹீரோயினுக்குமே புரியுது. இருந்தாலும் வெளியில காட்டிக்காம, டே ஹீரோ உனக்கெல்லாம் அறிவில்லை, நல்லா மூஞ்சையும் ஆளையும் பாருன்னு திட்டவும் அவ சொன்ன அந்த மூஞ்சையும் ஆளையும் பாருங்கிற வார்த்தை அப்படியே நம்ம ஹீரோவை செவுத்துல தூக்கிட்டு போய் அடிச்சிருது. அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே செமையா என்ஜாய் பண்ணி நம்ம ஹீரோவை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே சிரிக்கிறா. அவ்வளோதான், இதோட இந்த சீரீஸ்க்கான ஃபர்ஸ்ட் சீசனுமே முடியுது. இந்த ட்ராமாக்கு செகண்ட் சீசனுமே இருக்கு, வேணும்னா சொல்லுங்க, நான் அப்லோட் பண்றேன். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த வீடியோல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.